வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களை 3ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். இன்று பாடம் 9 உள்ள சரியான விடையை தெரிவு செய்வோமா பகுதியை பார்ப்போம். சரியா? தண்ணீர் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தண்ணீர் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன்மை பிளஸ் நீர். தன்மை பிளஸ் நீர். தன்மை பிளஸ் நீர். தண்ணீர். இரண்டாவது, மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல். கீழே. மேலேனா உயரமா, கீழே ஆப்போசிட். சரியா? மூன்றாவது, வயல் பிளஸ் வெளிகள். இதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் வயல்வெளிகள். வயல் பிளஸ் வழிகள், வயல்வெளிகள். நான்காவது, கதை பிளஸ் என்ன. சேர்த்தெழுத கிடைப்பது கதை என்ன. கதை பிளஸ் என்ன, கதை என்ன. ஐந்தாவது, வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிழல். வெயிலுக்கு எதிர்ச்சொல் நிழல். இணைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? ஒரு ட்ரெயின் வண்டி அப்புறம் பெட்டி எந்த பக்கம் இருக்குது, அதை நீங்கள் இணைக்கணும். அச்சாணி எதுக்கு தேவை? வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி தான் என்னது? அச்சாணி. வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி அச்சாணி. பசுமைன்னா என்ன? பச்சை நிறம். பசுமைனா பச்சை நிறம். வைக்கோல்னா நெற்பயிரின் உலர்ந்த தாள். நெற்பயிரின் உலர்ந்த தாள். இந்த வைக்கோலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மாட்டுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்படி தானே? சொல் கோபுரம் அமைப்போம். சரியா? பாருங்க, இதனை கரம் என்றும் கூறலாம். நம்ம கை அப்படின்னு சொல்கிறத என்ன சொல்லலாமா? கரம் என்றும் கூறலாம். அப்போ அது என்னது? கை. அது ஒரு எழுத்து தான். சரியா? பசு கொடுக்கும் பானம் என்னது? பால். பசு கொடுக்கும் பானம் பால். சரியா? ஆறுகள் சென்று சேரும் இடம் கடல். ஆறுகள் சென்று சேரும் இடம் கடல். வண்டியில் சக்கரம் கழன்று விடாமல் பாதுகாப்பது அச்சாணி. வண்டியில் சக்கரம் கழன்று விழாமல் பாதுகாப்பது அச்சாணி. அச்சாணி. சரியா? பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறது ஒட்டகம். பாலைவன கப்பல்னு சொல்லக்கூடியது ஒட்டகம். பொருத்தமான படங்களை மரத்திலிருந்து பறித்து பொருத்தலாமா? பொருத்தமான படங்களை மரத்திலிருந்து பறித்து பொருத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்க, 8 கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும். அது என்ன? குடை. 8 கைகள். அந்த கம்பி 8 இருக்கும், ஆனால் விரிஞ்சு கீழே பார்க்கும்போது ஒரே ஒரு கால் மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். அது என்னது? குடை. இரண்டாவது, அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? வாழைப்பூ. அடியில் மலரும், ஆனால் நுனி என்ன செய்யாது? மலரவே செய்யாது. அப்படிப்பட்ட பூ என்ன பூ? வாழைப்பூ. பார்த்துருப்பீங்க எல்லாரும். நம்ம சமையல் பண்ணுவோம்ல, இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மூன்றாவது, கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை அது என்ன? புத்தகம். கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை அது என்ன? புத்தகம். நான்காவது, அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன? நம்ம போட்டோன்னா எல்லாரும் பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மா கோலம். அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன? மா கோலம். ஐந்தாவது, என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன? கண்மணி. நம்முடைய கண்ணுக்குள்ளாடியே இருக்கக்கூடிய அந்த மணியானது யாருக்கு என்ன செய்யாது? அந்த கரு என்ன செய்யாது? யாருக்கும் வேற யார் பார்த்தாலும் தெரியும். நம்மளுடைய கருவிழியை பார்க்கறதுக்கு என்ன செய்யாது? முடியாது. என்னோடு இருக்கக்கூடிய அந்த சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன? கண்மணி. சரியா? இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன? பட்டாசு. என்னது? பட்டாசு. ஏழாவது, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அது என்ன? அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அது என்ன? நெற்பயிர். அடியிலிருந்து அறியக்கூடிய அந்த நெல் கதிர்கள் என்னது? காட்டிலே போட்டுருவாங்க. அப்படி தானே? அதை எடுத்து எரிப்பாங்க. நடுவில் இருக்கக்கூடிய அந்த என்னது? வைக்கோல்னு சொல்லக்கூடியது நடு. அப்படி தானே? அது நடு யாருக்கு? மாட்டுக்கு. அந்த நுனியில் இருக்கக்கூடிய அந்த நெல் கதிர்கள், அந்த நெற்கதிர் சொல்லக்கூடிய அந்த நெல் மணிகள் நமக்கு வீட்டுக்கு.
வீட்டுக்கு அதை நம்ம என்ன செய்யும், அரிசி எடுத்து சமைச்சு சாப்பிட்றோம். சரியா? அதுதான் என்னது, நெற்பயிர். 8வது, ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல, அது என்ன? சூரியன். ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கில்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? சூரியன். நன்றி மாணவர்களே.